अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரதி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக நமக்கு எடுத்து உரைக்கிறார். அதிலே இப்பொழுது புஷ்ப பத்ததி என்கிற பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். இந்த புஷ்ப பத்ததியிலே அந்த பாதுகையிலே சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பங்கள் அவைகள் எப்படி இருக்கின்றன என்கிற விஷயத்தை பற்றி பல விஷயங்களை தெரிவிக்கிறார் நமக்கு. பாதுகா சகஸ்ரத்திலே 342வது ஸ்லோகம், அதை நாம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்று பார்த்தால் என்ன சொல்லுகிறார்? எம்பெருமானுடைய திருவடிகளிலே தேவதைகள் போன்றவர்கள் எம்பெருமானுக்கு கேதகி புஷ்பம் என்று சொல்லப்படுகின்ற தாழம்பூவை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்களாம். அதே திருவடிகளிலே ருத்ரனும் வந்து வழங்குகிறான். அந்த கேதகி புஷ்பமும் ருத்ரனுடைய தலையில இருக்கிறதும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஸ்லோகத்தை அனுபவித்து அர்த்தத்தை பார்ப்போம். மிக அழகாக தெரிவிக்கிறார். கடயசி பரிபூர்ணான் கிருஷ்ணமேக பிரச்சாரே ஸ்ருதிபிருபஹிருதைஹி த்வம் கேதகி கர்ப்பபத்ரைஹி வரதனு பரிணாமாத் வாமதஸ்யாமளானாம் பிரணதி சமய லக்னான் பாதுகே மௌளி சந்திரான். எம்பெருமான் என்கிறவன் எப்படி இருக்கிறான்றத சொல்றார். எப்படி சொல்ற? முதல்ல ஹே பாதுகே என்று விழித்து கிருஷ்ணமேக பிரச்சாரே, கிருஷ்ணமேக பிரச்சாரம். கிருஷ்ணன் என்கிறவன் கண்ணன் என்னாலே கருத்த நிறத்தை உடையவன் என் அர்த்தம். அதனால கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்கிறாள் ஆண்டாள். அவனை மேகமாக சொல்லுகிறார். கார்மேக வண்ணன், கார்மேனி என்றெல்லாம் ஆண்டாளே அருளி செய்திருக்கிறாள் அல்லவா? அதனால கிருஷ்ணமேகன் என்று சொன்னால் 2 விதமான பொருளை கொள்ளலாம் இந்த இடத்துல. அதாவது நல்ல நீரை பொழியக்கூடிய மேகம் எப்படி இருக்குன்னா கருத்துத்தான் இருக்கும். அது ஏன்னா தண்ணீர் இல்லாத மேகம் தான் வெளுத்து போய் கிடக்கும். நிறைய தண்ணீர் இருந்ததானால், மழை பொழிவதற்கு வேண்டிய தண்ணீர் உள்ள இருந்ததானால் அது எப்படி இருக்கும்? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து என்று சொல்லும்படியாகத்தான் இருக்கும் அது. அதனால கிருஷ்ணமேகம் என்று யாரு சொல்றாருன்னு கேட்டா அந்த கண்ணனை சொல்லுகிறார், அல்லது கிருஷ்ணமேகம் மேகத்தையே சொல்லுகிறார். நல்ல பொழிவதற்காக தண்ணீரை நிறுத்து கொண்டிருக்கிற மேகம். மேக பிரச்சாரே, அந்த மேகத்தினுடைய பிரச்சாரம் என்னால் அதனுடைய சஞ்சார காலம், அது அப்படி எல்லா இடத்துலையும் திரிகிறது. அதே போல கண்ணன் எல்லா இடத்துலையும் எழுந்தொழுகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப என்ன பண்ணுகிறதுன்னா கிருத்திபிகி உபகிருதைஹி கேதகி கர்ப்பபத்ரைஹி. கிருத்திபிகி நல்ல புண்ணியவான்கள் என்ன பண்ணுகிறாளாம்? நல்ல கேதகி பத்திரம். கேதகி பத்திரம் என்னால் என்ன? தாழம்பூ மடல். அதை கொண்டு வந்து என்ன பண்றாளாம்? உபகிருதைஹி கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். எம்பெருமானுக்கு நல்ல தாழம்பூ மடலை கொண்டு வந்து அவனுடைய திருவடிகளிலே அப்படி கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். அப்பொழுது பார்த்தால் அது எப்படி இருக்கிறது என்னால் வரதனு பரிணாமாது வாமதஸ்யாமளானாம்.
இது அத்தனையும் அப்படியே ருத்ரனை சொல்லக்கூடிய ஒரு சொற்கட்டு. இது என்ன சொல்றாருன்னா, ருத்ரன் என்ன பண்ணினான், இந்த பார்வதி தேவிக்கு தன்னுடைய உடலிலேயே இடம் கொடுத்து விட்டான். அதனால அவனை என்ன சொல்றான்னா அர்த்தநாரீஸ்வரன் என்று சொல்றான். இந்த பார்வதி தேவியும் கொஞ்சம் கருத்த நிறத்தை உடையவளாய் இருப்பலாம். அதனால ருத்ரன் அவனுக்கு எப்படி இருக்கட்டும்னா, அவன் ரொம்ப அதாவது செந்தி நிறம் அவனுக்கு, அந்த பார்வதி தேவி கருத்த நிறத்தை உடையவளா இருக்கிறாள். அவளுக்கு என்ன பண்ணிட்டான்னா தன்னுடைய வலது பக்கத்தை அந்த பார்வதிக்கு கொடுத்து விட்டான் என்று அது புராணம் சொல்லுகிறது. அது அப்படியே இங்க சொல்ற வரதனு பரிணாமாத்து வாமதஷ்யாமளானாம். அப்படி அந்த பார்வதி தேவிக்கு தன்னுடைய வலது பக்கத்தை கொடுத்து விட்டபடியினாலே கருத்த நிறத்தை உடைய வலது பக்கத்தை உடையவன் ருத்ரன். அவனை சொல்றாரு இப்படி. அதனுடைய என்ன விஷயம் கேட்டா, பார்வதி தேவி என்கிறவள் கருத்த நிறத்தை உடையவளாக இருக்கிறபடியினாலே தன்னுடைய வலதுபுறம் பூரா பார்வதி தேவிக்கு அவன் கொடுத்தபடியினாலே இவனுக்கு செந்தி நிறம் உடையவனாயிருந்த ருத்ரனுக்கு வலது பக்கம் இப்பொழுது கருத்த நிறமாக ஆகிவிட்டது என்று வரதனு பரிணாமாத் வாமதஷ்யாமளானாம். அப்படி அந்த வரதனு என்னால் ஒரு பெண்ணினுடைய உடலை அந்த பக்கத்தில் கொண்டிருக்கிறபடியினாலே அர்த்தநாரீஸ்வரனாய் அவன் இருந்தபடியினாலே அந்த பெண்ணாக ஆகி இருப்பதனாலே இடது பக்கம் பூரா அவனுக்கு, அதாவது வலது பக்கம் பூரா அவனுக்கு பெண்ணாகி விட்டபடியினாலே அவன் அர்த்தநாரீஸ்வரன் சொல்றான். அப்படிப்பட்ட சிவன் அவன் என்ன பண்ணுகிறான், இப்போ பெருமாளை சேவிக்கிறானா. பிரணதி சமய லக்னானு, அப்படி பிரணத்தி சமயம் கீழே விழுந்து சேவிக்கிறான். சேவிக்கிற பொழுது அவனுடைய தலையில என்ன இருக்கிறதுன்னா பிறைச்சந்திரன் இருக்கிறது. அந்த மௌளி சந்திரான், அந்த பிறைச்சந்திரன் என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்கா, இப்போ அத்த என்ன பாருதுன்னா பூர்ணான் பரிபூர்ணான் கடயசி, முழுமையாக நீ ஆக்கி விடுகிறாய். அது எது, அந்த பாதுகையில சமர்ப்பிக்கப்பட்ட அந்த கேத்தகி தாழம்பூ மடல். அதாவது தாழம்பூ மடல் இருக்கிறது. சந்திரன் விழுந்து வணங்குகிற பொழுது அந்த, அதாவது ருத்ரன் கீழே விழுந்து வணங்குகிற பொழுது அவனுடைய தலையில இருக்கிற அந்த பிறைச்சந்திரனானது அந்த தாழம்பூ மடலோடு சேர்கிற பொழுது பார்த்தா அது சேர்ந்து ஒரு முழு சந்திரன் ஆகி விடுகிறது. இது தாழம்பூ மடல் ஒரு அரை சந்திரன், அவனுடைய தலையில இருக்கிறது ஒரு பிறைச்சந்திரன். இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும், முழு சந்திரனாக அப்படி ஆகிவிடுகிறது என்று ஒரு அழகான கற்பனை தோன்ற தெரிவிக்கிறார். பூர்ண பரிபூர்ணான் கடயசி மௌளிச்சந்திரான், அந்த மௌளிச்சந்திரான் பரிபூர்ணான் கடயசி, அவனுடைய மௌளியிலே சிவனுடைய முடியிலே இருக்கக்கூடிய அந்த பிறைச்சந்திரனை முழு சந்திரனாக ஆக்கி விடுகிறது இந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட அந்த தாழம்பூ மடல் என்று இந்த ஸ்லோகத்தில் அப்படியாக ஒரு அர்த்தத்தை அனுபவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 343வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், என்ன சொல்றார், எல்லாரும் எம்பெருமானுடைய திருவடிகளில் யார் யாரோ புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஹனுமான் புஷ்பம் சமர்ப்பித்தான்னு சொல்றார். அவனுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தான். அந்த புஷ்பங்கள்லாம் பொன்மயமாக இருக்கிறது அந்த புஷ்பங்கள். அப்படி இருக்கிற பொழுது அந்த வண்டுகள் எல்லாம் வருது. அந்த பிரம்மாவின் தலை விழுந்து வணங்கி இருக்கிறான் அந்த இடத்துல. தேவர்களுடைய மேனி எல்லாம் எப்படி இருக்கும், தங்கமயமா இருக்கும். இப்போ இந்த சமர்ப்பித்த புஷ்பத்துக்கும் அவர்களுடைய தலைக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கிறது. வண்டுகள் கூட ரொம்ப சிரமப்பட்டுத்தான் எது புஷ்பம் எது தலை என்று வேறுபடுத்தி பார்க்கின்றன என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பரிச்சரண நியுக்தைஹி பாதுகே ரங்கபர்த்துஹு பவனதனய முக்கியைஹி அர்ப்பிதாம் த்வத்சமீபே வினத விதி முக்கியேப்யஹ நிர்விசேஷாம் த்விரேபாஹ கதமபி விபஜந்தே காஞ்சனீம் பத்மபங்கிம். பரிச்சரண நியுக்தைஹி, எப்பொழுதும் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதையே இயல்பாக உடையவர்கள் யாருன்னு கேட்டா பவனதனய முக்கியைஹி. பவனதனையன் என்னால் கைங்கரியத்திலே ஈடுபட்டிருப்பவர்கள் அக்ரகண்யன் யார் என்றால் பவனதனையன், அதாவது வாயுபுத்திரனான ஹனுமான் முதலானவர்கள் என்று சொல்றார். அப்படிப்பட்ட முதலானவர்களாலே பவனதனய முக்கியைஹி அர்ப்பிதாம். அர்ப்பிதாம் என்னால் அவர்களாலே அந்த சமர்ப்பிக்கப்பட்ட காஞ்சனீம் பத்மபங்கிம், நல்ல பொன்மயமான புஷ்பங்கள், அதெல்லாம் உன்னுடைய சமீபே, உனக்கு முன்னாலே அவை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகைக்கு முன்னாலே அவை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயத்தில் என்ன பண்ணுகிறார்கள் என்னால்
வினத விதிமுக்கியேபியா, அந்த இடத்துல மிகவும் பணிவோடு, விதி விதி என்னால் பிரம்மா, பிரம்மா முதலானவர்கள் வந்து அப்படியே வந்து அவனுடைய திருவடிகளில அடிபணிக்கிறார்கள். வினத விதி முக்கியேபியா, அப்படி பார்க்கிற பொழுது பிரம்மாவனுடைய தலையும் பொன் போல இருக்கிறது. இந்த அனுமான் முதலானவர்கள் சமர்ப்பித்த புஷ்பங்களும் பொன் போல இருக்கிறது. அந்த சமயத்தில் இந்த வண்டுகள் எல்லாம் எங்க போகும்னு கேட்டான், புஷ்பங்கள்ல தான் மொய்க்கும். பார்க்கறதா ரொம்ப கஷ்டப்பட்டு எது புஷ்பம் எது தலை என்று வேறுபடுத்தி அடிக்கிறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்குது. த்விரேபாஹா நிர்விசேஷாம் ததமபி விபஜந்தே காஞ்சனீம் பத்ம பங்கிம், எப்படி அவர்கள் வேறுபடுத்தி அறிகின்றன புரியலையே. அந்த த்விரேபாஹா, இந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஹனுமான் முதலானவர்கள் சமர்ப்பித்த பொன்மயமான புஷ்பங்களும் சரி, பிரம்மா முதலானவர்களுடைய தலை முதலானவர்களும் சரி, ரெண்டும் திருவடியிலே இருக்கிற பொழுது இது தலை இது புஷ்பம் என்று வேறுபடுத்தியே பார்க்க முடியாதபடிக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருந்த பொழுது இவை எப்படி அவற்றை வேறுபடுத்தி அறிந்தன அந்த வண்டுகள் தெரியவில்லையே என்பது போல எப்படியோ அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு அறிந்து விடுகின்றன என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதுக்கு அடுத்தபடி 344வது ஸ்லோகம், அதுலயும் இதே போன்ற ஒரு அர்த்தத்தை தான் தெரிவிக்கிறார். என்னன்னா, வண்டுகளெல்லாம் சப்திக்கிறது. அந்த திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்களிலே இருக்கிற வண்டுகள் என்ன ஒலி எழுப்புகிறதுன்னா, எம்பெருமானுடைய பெருமை நமக்கு தெரியாதோ இல்லையோ அதையெல்லாம் அந்த வண்டுகள் தெரிவிக்கின்றன என்று இப்படியாக ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். விதிசிவ புருஹூத ஸ்பர்ஷிதைர் திவ்ய புஷ்பைஹ த்வைசஹ நிபதந்தஹ தத்ததுத்யான பிருங்காஹ மதிர்பு பதரக்ஷே மஞ்சுபிஸ்வைர் நிநாதைஹ அவிதித பரமார்த்தான் நூனமத்யாபயந்தி. அதாவது விதிசிவ புருஹூத ஸ்பர்ஷிதைஹி திவ்ய புஷ்பைஹி, விதி என்னால் பிரம்மா, சிவன் என்னால் ருத்ரன், புருஹூதன் என்னால் இந்திரன். ஆச பிரம்மா சசிவ சேந்திரஹா என்று உபனிஷத்து சொல்றது இல்லையா, அது அப்படியே எடுத்தார். விதி சிவ புருஹூத ஸ்பர்ஷிதைஹி, விதி சிவன் பிரம்மா இந்திரன் முதலானவர்களாலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள் திவ்ய புஷ்பைஹி. அந்த புஷ்பங்களோடு கூட எவை விழுகின்றன என்று கேட்டால், சகனிபதந்தஹா தத்ததுத்யான பிருங்காஹ, இந்த புஷ்பங்களை கொண்டு போய் அவர்கள் சமர்ப்பிக்கிற பொழுது அந்த புஷ்பங்களோடு கூட என்ன விழுகிறதுன்னு கேட்டா வண்டுகளும் சேர்ந்து வந்துடுறதும். மதிருபுபதரக்ஷே, மது என்கிற அரக்கனை அழித்த எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே என்று சொல்றார். அப்படி எல்லாம் சமர்ப்பிக்கிற பொழுது அந்த புஷ்பங்கள்ல வண்டுகளும் சேர்ந்து இருக்கின்றன என்று சொல்றார். அவைகள் என்ன பண்றது, இவன் புஷ்பத்தை சமர்ப்பிக்கிற பொழுது அந்த மஞ்சுபிஹி ஸ்வைர் நிநாதைஹி, அந்த வண்டுகளெல்லாம் மிகவும் இனிமையான தங்களுடைய நாதங்களை எழுப்புகின்றன. எம்பெருமானுடைய திருவடியில புஷ்பத்தை சமர்ப்பிக்கிற பொழுது அதுல இருக்கிற வண்டுகள் ஓசையை எழுப்புறதுன்றார். பெருமாளுக்கு திருவடியில புஷ்பம் சமர்ப்பிக்கிற பொழுது என்ன சொல்லுவா, ஏதோ திருநாமத்தை சொல்லுவா, அர்ச்சனை சொல்லி கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா என்று சொல்லித்தானே புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம். அந்த சப்தத்தை யார் எழுப்புறான்னு இந்த இடத்துல வண்டுகள் எழுப்புறதுன்றார். மஞ்சுபிஹி ஸ்வைர் நிநாதைஹி, அப்படி எழுப்புற அந்த ஓசை என்ன விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறது என்று சற்று ஆராய்ந்து பார்த்தால் சொல்றார், அவிதித பரமார்த்தான் நூனமத்யாபயந்தி. இதுவரைக்கும் நமக்கு தெரியாத பரமார்த்தங்கள், அந்த எம்பெருமானுடைய தன்மைகள் என்ன, அந்த எம்பெருமானுடைய பெருமைகள் என்ன, அந்த எம்பெருமானுடைய குணங்கள் என்ன, இதெல்லாம் நாம் உண்மையாக இதுவரைக்கும் அறிந்து கொள்ளலையே. இப்ப எல்லாம் அந்த வண்டுகள் வெளியிடுகின்றன. அதாவது பிரம்மா சிவன் முதலானவர்கள் உன்னுடைய திருவடிகளிலே புஷ்பங்களை சமர்ப்பிக்கிற பொழுது அந்த புஷ்பங்களோடு கூட இருக்கக்கூடிய வண்டுகள் ரீங்காரம் பண்ணுவது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, நமக்கு தெரியாத தத்துவங்களை எல்லாம் அது நன்றாக வாய்விட்டு உறக்க சொல்லி நமக்கு கற்பிக்கின்றன என்று சொல்லும்போது போல அந்த வண்டுகளுடைய ரீங்காரம் அப்படி அமைந்திருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।